இது தெரியாமல் நிறைய முறை நான் கடையில் வாங்கி சாப்பிட்டேங்க. 1 கப் மைதா, உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்ல மாவை நல்லா பிசைஞ்சு அதை தனியாக ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட். நான் உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வேக வச்சுக்கிட்டேன். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி, 2 பச்சை மிளகாவை நல்லா நறுக்கிட்டு, அதுக்கப்புறம் கேரட்டை வந்து நல்லா துருவிட்டேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு நான் கடுகு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கின உடனே உப்பு கொஞ்சமாக சேர்த்து, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டில் மாவு தூவி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மைதா துண்டுகளை போட்டு நல்லா ரொட்டி மாதிரி நல்லா தட்டிட்டு, அதில் லைட்டாக ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி மேலே மேலே அடுக்கி அதையும் நல்லா உருட்டிடணும். உருட்டிட்டு அதை தோசைக்கல்லில் வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் வச்சு ஹீட் பண்ணி திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு அதை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். அதை தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்தால் நல்லா வரும். அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு 2 துண்டாக கட் பண்ணி அதில் ஒரு துண்டை தான் நம்ம வந்து சமோசாவாக மடிக்க போகிறோம். நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அதை ஒட்டுறதுக்காக நம்ம மைதாவை வந்து தண்ணியில் கரைச்சி அதை எடுத்து நம்ம ஒட்டி அது ஒரு பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணி அது உள்ள வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே மசாலா செஞ்சோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு நம்ம பேக் பண்ணியாச்சு. இப்போ ஆயிலில் இதை பொரிச்சு எடுத்த ருசியான சமோசா ரெடி. பாய்.